டிக்ஷனரியை யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் ஒரு பார் பிளாட் கிரியேட் பண்ண போகிறோம்ன்றதை வந்து இந்தியன் வீடியோவில் பார்க்க போகிறோம். அகைன் நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தோம் நம்பரையை யூஸ் பண்ணி எப்படி என்ன ஒரு லைன் பிளாட்டும் ஸ்கேட்டர் பிளாட்டும் கிரியேட் பண்ணுறான்னு பார்த்தோம். இது ஒரு டேட்டா விசுவலைசேஷன் ஸ்பெசிஃபிக்காக வந்து மேட்ப்ளாட்லிப் என்ற ஒரு லைப்ரரியை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து செய்து கொண்டு வரோம். ஸோ இன்றைக்கு இந்தியா வீடியோவில் வந்து என்ன எப்படி நாங்கள் பார் பிளாட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் பார்த்தலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஒரு டிக்ஷனரி வந்து கிரியேட் பண்ணேன். ஸோ ஃபுட் ப்ரைஸ் வந்து அதுக்கு நேம் கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் வந்து டிக்ஷனரி வந்து ஃபேமிலியராக இருக்குமென்னு நம்புறேன். ஸோ உங்களுக்கு தெரியும் ஒரு கீ வேல்யூ பேராக வந்து நாங்கள் டிக்ஷனரி கிரியேட் பண்ணோம். ஸோ நான் என்ன கேர்லி ப்ராக்கெட்டை கொடுத்து நான் ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன ஃபுட் நேம்ஸாக கொடுக்கணும். சரியா, ஃபுட்னா நமக்கு பிடிச்ச ஃபுட்டாக கொடுப்போம். ஸோ அது கொஞ்சம் என்ன ஃபேமிலியராக இருக்குது நான் பார்க்கும்போது என்ன செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து 150 ருபீஸ்ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம், இன்னொரு ஃபுட் ஒன்று கொடுப்பேன். ஸோ ഇതിൻ്റെ ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா 250 கொடுக்குறேன். ஸோ ஓகே, உங்களுக்கு தெரியுமா ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணுறது என்ன கீ வேல்யூ பேர். ஸோ அங்கே கீன்னு சொல்ல வர என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து இதில் வந்து இட்லி வந்து கீயாக இருக்கும், வேல்யூ வந்து என்ன அந்த ப்ரைஸாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தோசைன்றது வந்து கீயாக இருக்கும், வேல்யூன்றது என்ன 250 இருக்கும். அதை மாதிரி நாங்கள் இன்னொரு ப்ரைஸ் கொடுப்போம். பிரியாணி என்ன கொடுப்போம், எல்லாரும் பிடிச்ச சாப்பாடு. ஸோ அதை கொடுத்துட்டு நாங்கள் போய் இதில் போய் என்ன செய்ய போகிறோம்டா என்ன ப்ரைஸ் நேம் கொடுப்போம். சரி, அப்போ நீங்கள் கீ வேல்யூ பேரில் வந்து என்ன நாங்கள் டிக்ஷனரி கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே, நாங்கள் டிக்ஷனரி வேணால் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம்னு பார்க்கலாம். ஃபுட் ப்ரைஸ் அதான் எங்களோட நேம் பார்த்தோம்னா என்ன இதான் எங்கள் டிக்ஷனரி. ஓகே, சரி. இப்போ நாங்கள் வந்து என்ன எங்களுக்கான இந்த இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பார் பிளாட்டாக மாற்ற போகிறோம். அப்படி பார் பிளாட்னு தெரியுமே உங்களுக்கு வந்து கொமனாக வந்து என்ன ஒரு கேட்டகரிக்கல் இன்ஃபர்மேஷனுக்கு யூஸ் ஆகும். இங்கே வந்து எங்களுக்கு இட்லி தோசை பிரியாணின்னு ஒரு கேட்டகரிக்கல் அதை வந்து அதோட ப்ரைஸோட வந்து என்ன கம்பேர் பண்ண போகிறோம். அகெயின் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக வேறு வேரியஸ் கிராஃப்ட் யூஸ் பண்ணால் இப்போ நாங்கள் பார் பிளாட் பார்க்குறதால பார் பிளாட்டை நாங்கள் இங்கே ட்ரை பண்ண போகிறோம். சரியா, ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் என்ன ஃபிகர் அண்ட் ஆக்சிஸை வந்து என்ன டிஃபைன் பண்ணணும். ஸோ ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இதை பற்றி நாங்கள் டீப்பாக வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிக்கோம் இப்படி ஃபிகர் அண்ட் ஆக்சிஸ் டிஃபைன் பண்ணுறாண்டு. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க, வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணும். ஸோ ஓகே, எங்களை வந்து சப்ளோட்ஸை கொடுக்குறேன். ஸோ இதான் நாங்கள் ஃபேமிலியராக வந்து இந்த காமனாக யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து நாங்கள் இந்த டேட்டா விசுவலைசேஷன் சீரிஸில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இந்த மெத்தட்டை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன எங்களோட ஆக்சிஸ் நாங்கள் ஆல்ரெடி ஆக்சிஸ் டிஃபைன் பண்ணிட்டோம் ஏஎக்ஸ். ஸோ அதில் வந்து எங்களோட ஆக்சிஸில் வந்து என்ன எங்களோட பார் பிளாட்டை வந்து உள்ள கொண்டு வரணும். ஸோ ஓகே, நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணுறது என்ன பிஏஆர் பார் தான் வச்சுட்டாங்க. என்ன நாங்கள் வந்து மேட் லிப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி மேட் இம்போர்ட் பண்ணுறது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம், செக் பண்ணிக்கொள்ளுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. சரியா, இங்கே வந்து பார் அண்ட் கூப்பிட்டா பார் பிளாட். சரியா, பார் பிளாட் நாங்கள் ஷோட்டாக வந்து அங்கே ஆக்சஸ் பண்ணிக்க பிஏஆர் பார் அண்ட் கூப்பிட்டு கால் பண்ணோம். ஸோ கால் பண்ணிட்டு வந்து இங்கே இன்சைட்டில் வந்து சில வேரியல் இப்போ உங்களுக்கு தெரியுமா ஒரு பார் பிளாட்டோ இல்லாட்டி எந்த ஒரு பிளாட் கிரியேட் பண்ண ஆக்சிஸில் வந்து ரெண்டு ஆக்சிஸ் இங்கே ப்ரீவியஸ் கிராஃப் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சைன் கிராஃப் இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸுக்கு நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம், பை ஆக்சிஸ்ன்றது இந்த வெர்டிகல் எக்ஸஸ்ன்றது கொரிஷன். அப்போ இது ரெண்டு இன்ஃபர்மேஷன் நாங்கள் இங்கேயும் கொடுக்கணும். அப்போ இங்கே எக்ஸ் எக்ஸிஸாக நான் கொடுக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்ட என்ன ஃபுட்டோட நேமை தான் இங்கே எக்ஸ் எக்ஸிஸாக கொடுக்க போகிறோம். அப்போ இந்த ஃபுட்டோட நேமை நாங்கள் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, இது அகெயின் இது வந்து என்ன எங்களோட டிக்ஷனரியிலே இருக்குது இன்ஃபர்மேஷன். அப்போ டிக்ஷனரியில் இருக்கும்போது எங்களுக்கு அந்த கீயோட கீ தானே எங்களோட ஃபுட் நேம், இந்த கீ தானே ஃபுட் நேமாக இருக்குது. அப்போ அதை எப்படி நாங்கள் ஆக்சஸ் பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட டிக்ஷனரியை வந்து உள்ள ஃபர்ஸ்ட் கால் பண்ணும். சரியா, அது ஃபுட் ப்ரைஸ் இங்கே போய் கீஸ் அண்ட் என்ன அதுண்டா என்ன அந்த கீஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இப்போ டிக்ஷனரி இருந்தால் அந்த அந்த கீயை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன ஒரு ப்ரீபில் ஃபங்க்ஷன் இருக்குது கீஸ். அதை நாங்கள் இப்படி டாட் கீஸ்ன்னு கால் பண்ணோம்னா எங்களால் டிரெக்டாக வந்து கீஸ் வந்து ஆக்சஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஃபுட் ப்ரைஸ் நான் செப்பரேட்டாக பிரிண்ட் பண்ணி காட்டுறேன்டா. பார்த்தீங்கன்னா என்ன இதில் வந்து தனி என்ன கீஸ் மட்டும்தான் வருது. சரியா, சேம் டைம் பார்த்தீங்கன்னா நான் ஓகே நான் வேல்யூஷன் கொடுத்தீங்களா நான் இது உங்களுக்கு அதே இதில் டிரெக்டாக ஆக்சஸ் பண்ணி காட்டணும். உங்களுக்கு வேல்யூஷன் கொடுத்தீங்கன்னா அந்த டிக்ஷனரியில் இருக்கிற அந்த ப்ரைஸோட இன்ஃபர்மேஷன் மட்டும் எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்எக்ஸில் வந்து ஓகே எங்களோட பார் பிளாட் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நேமாக கொடுக்க போகிறோம். ஓகே, சேம் டைம் பார்த்தீங்கன்னா எங்களோட y ஆக்சிஸில் நாங்கள் என்ன கொடுக்க போகிறோம்டா அதோட ப்ரைஸ். அப்போ உங்களுக்கு வேல்யூஸ் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுற வேண்டி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு நாங்கள் வந்து டாட் வேல்யூஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை வச்சு கால் பண்ணும்போது அது ஆல்ரெடி இருக்குது டிக்ஷனரிக்கு ஸ்பெசிஃபிக்காக. அது நாங்கள் கொடுத்து கால் பண்ணும்போது எங்களுக்கு வர போகிறது ப்ரைஸ். அப்போ உங்களுக்கு எக்ஸஸில் வந்து இந்த ஃபுட்டோட நேம்ஸ் வரப்போது, சேம் டைம் என்ன y ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வர போகிறது வந்து என்ன ஃபுட்டோட ப்ரைஸ் வந்து வரப்போகுது. சரி, இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே, நாங்கள் இதை ரன் பண்ணி பார்ப்போம் எங்களுக்கு என்ன மாதிரியான அவுட்புட் வருதுன்ட்டு. பார்த்தீங்களா என்ன எங்களுக்கு வந்தால் என்ன எங்களோட பார் கிராஃப் வந்து இதான் என்ன ஒரு பார் கிராஃப். ஸோ பார் கிராஃப்ன்றது நான் வந்து கேட்டகரிக்கல் இன்ஃபர்மேஷனை ரிப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இந்த இட்லி தோசை பிரியாணி இல்லை எனக்கு நான் வந்து ஒரு நியூமரிக்கல் வழி கிடையாது கேட்டகரிக்கல் இதை வந்து நாங்கள் என்ன இந்த ப்ரைஸுக்கு ஏற்றமே நாங்கள் என்ன இந்த ப்ரைஸோட கம்பேர் பண்ணி அதை அந்த ப்ரைஸை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணியோட ப்ரைஸ் வந்து ஹையாக இருக்குது, இட்லியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோவாக இருக்குது எங்களோட என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் பட்ஜெட்டில். இப்போ அடுத்தது வந்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் சிம்பிளாக வந்து ஒரு கிராஃப் வந்து கிரியேட் பண்ணி இப்போ பார்க்கலாம். ஓகே, இதில் எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ இன்னுமே பெட்டராக இல்லுஸ்ட்ரேட் பண்ணணும்னா நாங்கள் வந்து
இதுக்கு நேம் இந்த ஆக்சிஸ் இருக்குல்ல எங்கள்கிட்ட எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இல்லாட்டி இந்த அதோட இந்த டைட்டில் இந்த கிராஃபுக்கான ஒரு டைட்டிலையும் நாங்கள் என்ன கொடுத்து இன்னுமே ஒரு பெட்டர் கிராஃபாக கிரியேட் பண்ணோம். ஸோ நாங்கள் அதை எப்படி நாங்கள் ஆக்சஸ் பண்ணுவோம் ரெண்டு பேர் நாங்கள் ஒரு பார்த்துருக்குறோம். பட் இதுலேயும் இந்த கிராஃபும் செய்யும். இதில் வந்து நீங்கள் ஏஎக்ஸ்ன்றது என்ன எங்கள்கிட்ட இந்த ஆக்சிஸில் நாங்கள் இந்த பார் கிராஃபை கிரியேட் பண்ணிக்கோம். இப்போ அதில் போய் செட் அண்ட் ஒரு என்ன ஒரு ப்ரீபிள் ஃபங்க்ஷன் இருக்கு. இங்கே செட் என்ன இங்கே போய் செட் பண்ண போகிறோம் என்ன டைட்டில் அங்கட எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் செட் பண்ண வரும். இப்போ டைட்டிலாக வந்து நாங்கள் என்ன டைட்டிலாக வந்து நான் கொடுக்க போகிறேன் இந்த ஃபுட் ப்ரைஸ். இங்கே வந்து ஃபுட் அண்ட் ப்ரைஸஸ் அப்படி கொடுப்பேன். இந்த ஃபுட் அண்ட் ப்ரைஸ் இந்த ஃபுட்டும் அந்த ப்ரைஸிங் தான் இந்த கிராஃப் வந்து அங்கே ரிப்ரசென்ட் பண்ணுது. இப்போ நான் ஃபுட் அண்ட் ப்ரைஸஸ் கொடுக்குறேன். சரி அண்ட் ஓகே ஃபுட் அண்ட் ப்ரைஸஸ் கொடுக்குறேன். சரியா ஓகே டைட்டில் வந்து கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து அங்கே எக்ஸ் லேபிள். சரி எக்ஸ் லேபிள்ன்றது ஒன்று மேலே இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இந்த இதை தான் எக்ஸ் லேபிள்னு சொல்கிறேன். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இதுக்கு ஒரு நேம் இதில் என்ன ஃபுட் நேம்ஸ் இருக்குது. இப்போ நான் அதை எப்படி நாங்கள் நேம் கொடுக்கணும் எக்ஸ் லேபிள்ன்ற ஒரு வேரியபிள் இருக்குது இன்சைடில். எக்ஸ் லேபிள் கொடுத்துட்டு என்ன அதுக்கு உங்களோட நேமை வந்து நீங்கள் கொடுக்கலாம். நான் இதில் வந்து என்ன ஃபுட் நேம்ஸ் கொடுக்குறேன். சரி இந்த ஃபுட் நேம்ஸ் தான் நாங்கள் எக்ஸ் லேபிளில் இருக்குது. எங்களோட எக்ஸ் எக்ஸில் தான் கொடுத்துருவோம். அதே மாதிரி வை லேபிள் வை லேபிள் என்ன இந்த ஆர்குமெண்ட்டை நீங்கள் வந்து இன்சைட் கால் பண்ணுங்க டைப் பண்ணீங்களா ஓகே எக்ஸஸா வை லேபிள் கொடுத்துட்டு இங்கே வை லேபிள் என்ன ஃபுட் ப்ரைஸஸ் இருக்குது. இப்போ நான் என்ன ஃபுட் ப்ரைஸஸ் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க ஃபுட் ப்ரைஸஸ் இல்லாட்டி என்ன ப்ரைஸ் என்ன டைட்டில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ப்ரைஸ் கொடுக்கணும். சரியா நாங்கள் சிமிலர் ஆகிக்கூடாது கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுறேன். சரியா பார்த்தீங்களா என்ன உங்களோட டைட்டில் என்ன நான் கொடுத்த ஃபுட் அண்ட் ப்ரைஸஸ் வந்து டைட்டில் கொடுத்தேன். சரியா ஜஸ்ட் ஃபுட் அண்ட் ப்ரைஸ் வந்து வந்துருக்கு. அதே மாதிரி எக்ஸ் லேபிள் என்ன கொடுத்தா ஃபுட் நேம்ஸ் பார்த்தீங்களா ஃபுட் நேம்ஸ் இங்கே வந்துருக்கு. வை லேபிள் என்ன கொடுத்தாங்க ப்ரைஸஸ் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸஸ் வந்து அங்களோட வை எக்ஸில் வந்து அதுதான் வை லேபிள்ன்றது எக்ஸ் லேபிள் இந்த பேராமீட்டரில் நான் கொள்வோம். இது இந்த மாதிரி தான் நான் என்ன நாங்கள் என்ன ஒரு பார் பிளாட்டை கிரியேட் பண்ணுவோம். சேம் டைம் அந்த பார் பிளாட்டுங்க அந்த லேபிள்ஸை வந்து என்ன டிஃபைன் பண்ண இல்லாட்டி அந்த லேபிள்ஸுக்கு நேம் கொடுக்குறது எல்லாம் இந்த மாதிரி தான் டைட்டில் இல்லாட்டி எக்ஸ் லேபிள் இல்லை வை லேபிள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி தான் கொடுக்கும். ஓகே நீங்களே பார்த்தீங்கன்னா இந்த சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனில் வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் சில இன்ஃபர்மேஷன் பட் எல்லா பண்ணி நீங்கள் என்ன ஒரு செமிகோலன் கொடுத்து விட்டீங்களா சரி கொடுத்தீங்கன்னா டிரெக்டாக வந்து அந்த இன்ஃபர்மேஷன் இல்லை பண்ணி தானே இதுக்கு வந்து இப்போ ஆல்டர்னேட்டிவாக PLT.showவும் கொடுக்கலாம். PLT.show கொடுத்தாலும் இது இல்லாமல் அப்போவும் நிற்கிறேன். ஸோ நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஸோ இதில் PLT.showன்னு நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் நான் செமிகான் கொடுத்தேன். ஓகே இட்ஸ் ஒர்க் ஆகும்னு நம்புகிறேன். PLT.show இது மேட்ப்ளாட்லிப் தானே ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அதில் மேட்ப்ளாட்லிப்பில் வந்து ஒன்று வந்து நீங்கள் செமிகான் கொடுத்தோம் என்ன இந்த அவுட்புட் எடுக்கலாம் இல்லாட்டி என்ன PLT.show கொடுத்தும் இந்த மாதிரி அவுட்புட் எடுக்கும். ஸோ இதான் நான் இந்தியா வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பார் பிளாட் வந்து அப்படி சிம்பிளாக வந்து ஒரு டிக்ஷனரியை யூஸ் பண்ணி வார் பிளாட் கிரியேட் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ ஓகே நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ப ஏரியா யூஸ் பண்ணி ஸ்கேட்டர் பிளாட் அண்ட் லைன் கிராப் அந்த மாதிரி நாங்கள் அப்கமிங் வீடியோஸில் வந்து ஹிஸ்டோகிராம் மற்றது வந்து என்ன எங்களோட பாக்ஸ் பிளாட் இந்த மாதிரி இல்லாட்டி பாக்ஸ் பிளாட் ஹிஸ்டோகிராம் ஈவன் வயலின் பிளாட் இந்த மாதிரியான பிளாட்டுகள் வந்து என்ன அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம் அப்படி கிரியேட் பண்ணணும். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேன் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே நீங்கள் இந்த வீடியோட சீரிஸ் வந்து என்ன இந்த மேட்ப்ளாட்லிப் டியூட்டோரியல் சீரிஸ் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. சரி மீண்டும் என்ன உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்.